வீடுகளை விற்பனை செய்யும் போது வழங்கப்படும் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் நீக்கப்படும் என மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளதால் வீடுகளை விற்பனை செய்வோர் அதிக வரி செலுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதுகுறித்து இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். அசையா சொத்துக்களை விற்பனை செய்பவர் அதில் கிடைக்கும் லாபத்தொகைக்கு வரி செலுத்துவது அவசியமாக உள்ளது. விற்பனையின் போது லாபத்தை கணக்கிடுவதற்காக பயன்படுத்தப்பட்ட இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் முறை நீக்கப்படும் என்றும் கிடைக்கும் லாபத்திற்கு 12.5% வரி செலுத்த வேண்டும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது எப்படி கணக்கிடப்படுகிறது, வரி எவ்வாறு அதிகரிக்கிறது என்பதை விளக்குகிறார் பொருளாதார நிபுணர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன். நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிளாட் வாங்கினீங்க, 50 லட்ச ரூபாய்க்கு ஒரு பிளாட் வாங்கியிருப்போம்னே வச்சுப்போம். இன்னைக்கு அது 70 லட்ச ரூபாய்க்கு விற்கிறீங்க. சிஐஐ அப்படின்னு ஒன்று இருக்கு, இண்டெக்ஸ் காஸ்டேஷன். அன்னைக்கு இருந்த 50 லட்ச ரூபா இன்னைக்கு 65 லட்ச ரூபான்னு எடுத்துப்பாங்க. அன்னைக்கு நீங்க வாங்கின 50 லட்ச ரூபா இன்னைக்கு நீங்க 65 லட்ச ரூபான்னு. ஸோ அப்போ என்ன ஆகும்? 50லேருந்து 65 எடுத்து நீங்க 70 ரூபாய்க்கு விற்றீங்க. உங்க ஆக்சுவல் லாபம் 5 லட்ச ரூபா தான். இன்கம் டேக்ஸ் கணக்கு போட்டு 20% டேக்ஸ் போட்டு 1 லட்ச ரூபா டேக்ஸ் போடுவாங்க. இன்னும் 1 லட்ச ரூபா கட்டிட்டு போயிடுவீங்க. இப்போ அம்மையார் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 50லேருந்து 70 போட்டு இந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டே கிடையாது, 20 லட்ச ரூபாய்க்கு டேக்ஸ் கட்டு, ஆனால் 20 கட்டாத 12.5% கட்டுன்னு. 20 லட்ச ரூபாய்க்கு நான் 12% கட்டினா நான் 2.5 லட்ச ரூபா டேக்ஸ் கட்டணும். அப்போ நீங்க வீடு வாங்கி வீடு விற்றீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள்ல இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இருந்தா 1 லட்ச ரூபா வரி கட்டுவீங்க. அதே இப்போ வீடு வாங்கி விற்றீங்கன்னா இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இல்லாம 2.5 லட்ச ரூபா வீடு கட்டுவீங்க. இந்த முறை நடுத்தர மக்களை தான் அதிகம் பாதிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இது யார் அஃபெக்ட் பண்ணும்னா, யார் லோன் போட்டு வீடு வாங்குறாங்களோ, ஃபுல்லா ஒயிட்ல தான் வாங்கணுங்கிற நிலைமையில இருக்கிறவங்கள ரொம்ப மோசமா அஃபெக்ட் ஆகும். அது லோவர் மிடில் கிளாஸ், மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ். ஏக்கர் கணக்கில் லேண்ட் வாங்கி விற்கிறவங்களுக்கு இதுல பெருசா இம்பாக்டே இருக்காது. வரி அதிகரிப்பால் வீடு விற்பனை குறையும் என்றும் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் தெரிவித்தார். இதனால வீடு விற்க மாட்டாங்க, பயமா இருக்கும். எதுக்கு நம்ம இப்பெல்லாம் டேக்ஸ் கட்டணும், வேற வழி இல்லாம கடன் கட்ட முடியலன்னா தானே விற்பாங்க. விற்கிறது வாங்கறது குறையும். மக்கள் யோசிச்சுதான் பிளாட் விற்பாங்க. அதனால ஒரு திக்லி பாப்புலேட்டட் அப்ளூவன்ட் ஏரியால ப்ராப்பர்ட்டி ஷார்டேஜ் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனினும் 2001ஆம் ஆண்டுக்கு பிறகு வாங்கிய சொத்துக்களுக்கு மட்டுமே இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் முறை நீக்கப்படுவதாகவும் அதற்கு முன்பு வாங்கிய சொத்துக்களுக்கு இது தொடரும் என்றும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் தொடர் பாலின சமத்துவத்தை நிலைநாட்டும் ஒலிம்பிக் போட்டியாக வரலாற்றில் இடம் பிடித்துள்ளது. இது எப்படி சாத்தியமானது என்பதை விவரிக்கிறார் நமது சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி. இந்த 21ஆம் நூற்றாண்டுல ஆண்களும் பெண்களும் சமம் அப்படின்றது வெறும் வார்த்தைகளால மட்டுமே தான் இருக்கு, நிஜ வாழ்க்கையில இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு தரமான சம்பவத்தை நிகழ்த்தி காட்டி இருக்கிறாங்க சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி. உலகமே உற்று நோக்கக்கூடிய, உலக நாடுகள் அனைவரும் பங்கேற்கக்கூடிய உலகின் உச்சபட்ச விளையாட்டு திருவிழாவான ஒலிம்பிக் போட்டியில பாலின சமத்துவத்தை நிலைநிறுத்தி சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி ஒரு வரலாற்று சாதனையை நிகழ்த்தி இருக்கிறாங்க. 2024ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய இந்த ஒலிம்பிக் திருவிழாவில் 206 நாடுகளைச் சேர்ந்த 10,714 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று பலப்பரீட்சை நடத்த இருக்கிறாங்க. இதில் ஆண்கள் 5,357 பேர், பெண்கள் 5,357 பேர் என சம விகிதத்தில் 50 விழுக்காடு ஆண்களும் பெண்களும் சம பலத்தோடு பங்கேற்று பலப்பரீட்சை நடத்த போறாங்க. இதுதான் ஒரு வரலாற்று சாதனையாக ஒலிம்பிக் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 128 ஆண்டுகால வரலாற்றில் முதல் முறையாக இந்த சம அளவிலான போட்டியாளர்கள் பங்கேற்று பாலின சமத்துவத்தை நிலைநிறுத்தி இருக்கிறாங்க. பாரிஸ் ஒலிம்பிக்கில் நிலைநிறுத்தப்பட்ட இந்த பாலின சமத்துவம் இதற்கு முன்பு நடந்திருக்கா அப்படின்றத நம்ம சற்று திரும்பி பார்க்கதான் வேணும். புள்ளிகளின் அடிப்படையில் 48.7 விழுக்காடு டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில தான் அதிகபட்சமான பெண்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு ஒலிம்பிக் தொடராக அமைந்திருக்கிறது. இந்த சாதனையை முறியடித்து தான் இந்த பாரிஸ் ஒலிம்பிக் தொடர் வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறது. 50 விழுக்காடு பெண்கள், 50 விழுக்காடு ஆண்கள் என்ற ஒரு உச்சபட்ச சதவிகிதத்தை பெண்கள் நிலைநிறுத்தி இருக்கிறாங்க.
இந்த ஒலிம்பிக் தொடர் ஆரம்ப காலகட்டத்தில் 1896ஆம் ஆண்டு ஏதென்ஸில் முதல் முறையாக ஒலிம்பிக் போட்டி நடத்தப்பட்டது. அங்கு முழுக்க ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற ஒரு ஒலிம்பிக் போட்டியாகத்தான் இந்த ஒலிம்பிக் வரலாறு தொடங்கி இருக்கிறது. அதற்கு பிறகு 4 ஆண்டுகளுக்கு பிறகு 1900ஆம் ஆண்டு இதே பாரிஸ்ல இரண்டாவது ஒலிம்பிக் போட்டி நடைபெறுகிறது. அங்குதான் முதல் முறையாக பெண்களுக்கு ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க அனுமதி வழங்கப்பட்டது. அந்த ஒலிம்பிக் போட்டியில் 2.2 விழுக்காடு மட்டுமே பெண்கள் பங்கேற்றிருந்தாங்க. அதற்கு பிறகு 1990ஆம் ஆண்டு ஆண்களும் பெண்களும் சம அளவில் பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு உறுதிமொழியை சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி எடுக்கிறாங்க. அதற்கு தொடர்ந்து சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி நிறைய நாடுகளில் போய் பிரச்சாரம், பெண் பயிற்சியாளர்களை ஊக்குவிப்பது, பெண் வீரர்களுக்கு ஊக்கம் அளிப்பது போன்ற பல்வேறு பிரச்சாரங்களில் ஈடுபடுறாங்க. முதற்கட்டமா 2018 மற்றும் 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற யூத் ஒலிம்பிக் கேம்ஸ், இளையோர் ஒலிம்பிக் போட்டியில இந்த பாலின சமத்துவத்தை நிலைநிறுத்தி ஆண்களும் பெண்களும் சம அளவில் பங்கேற்றதை உறுதி செஞ்சிருக்கிறாங்க. இதே போல யூத் ஒலிம்பிக்கை போலவே பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியிலையும் பாலின சமத்துவத்தை நாம் நிலைநிறுத்த வேண்டும் என்று நடப்பாண்டு நடைபெற்ற மகளிர் தினத்தன்று உறுதிமொழியும் எடுத்திருக்கிறாங்க. அந்த உறுதிமொழி போலவே நடப்பாண்டு பாரிஸ் ஒலிம்பிக் தொடர்லையும் சம பாலினத்தை நிலைநிறுத்தி ஒரு வரலாற்று சாதனையை நிகழ்த்தி இருக்கிறாங்க. பாலின சமத்துவத்தை நிலைநிறுத்துவதற்காக ஒலிம்பிக் கமிட்டி 128 ஆண்டு காலம் உழைத்திருக்கிறது என்பதுதான் வரலாற்றில் மிக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. மத்திய பட்ஜெட்டில் பாஜக ஆளாத மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக மாநிலங்களவையில் பேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டினார். மாநிலங்களின் பெயரை கூறவில்லை என்பதற்காக புறக்கணித்ததாக அர்த்தமில்லை என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிலளித்துள்ளார். மாநிலங்களவையில் பட்ஜெட் குறித்து காரசார விவாதம் நடைபெற்றது. அப்போது பேசிய மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆட்சியை காப்பாற்றுவதற்காகவே இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக விமர்சித்தார். ना तमिलनाडु को मिला, ना केरला को मिला, ना कर्नाटक को मिला, ना महाराष्ट्र को मिला, ना पंजाब, ना हरियाणा, ना राजस्थान, ना छत्तीसगढ़, ना किसी स्टेट को कुछ नहीं, दिल्ली को नहीं दिया तो मैं कितने गिनूं, ओडिशा को कुछ नहीं दिया. இதற்கு பதிலளிக்க மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எழுந்தபோது இந்தியா கூட்டணி எம்பிக்கள் தொடர் முழக்கங்களை எழுப்பி பிறகு அவர்கள் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் பேசிய நிதியமைச்சர் பட்ஜெட்டில் மாநிலங்களின் பெயர்களை குறிப்பிடவில்லை என்பதற்காக அவர்கள் புறக்கணிக்கப்பட்டதாக அர்த்தமில்லை என்றும் மக்களிடம் எதிர்க்கட்சிகள் தவறான தகவலை பரப்புவதாகவும் ஆவேசமாக பேசினார். If the speech does not mention the name of a particular state, does it mean that the schemes of the government of India, the programs of government of India, the externally aided assistance which we obtain from the World Bank and ADB and AIB and so on, institutions such as that, don't go to these states? They go as per a routine. இதனையடுத்து மக்களவையில் பிற்பகலில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் பேசிய திமுக எம்பி தயாநிதி மாறன் தமிழ்நாட்டை மத்திய அரசு திட்டமிட்டு புறக்கணித்திருப்பதாக சாடினார். Will it be okay, sir, if I go tell my people to Tamil Nadu, don't pay taxes to the union government? Because all the money goes to other states, doesn't come to Tamil Nadu. That's not a way I elected, sorry, she's a selected person. So, she's a selected person to begin. Please, we want you to support Andhra Pradesh. We want you to support BR. We are not against it. But do not penalize others. So, whenever convenient, You map. she is using it. So there's a saying in Tamil, sir, எனக்கு வந்தா ரத்தம் உனக்கு வந்தா தக்காளி சட்னி. That means if I get injured, blood comes for me, but if you do something, it's only a tomato chutney. இதேபோல மாநிலங்களவையில் பேசிய முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் பணவீக்கத்தை மத்திய அரசு தீவிரமாக எடுத்துக் கொள்ளாவிட்டால் மக்கள் மீண்டும் தண்டனை அளிப்பார்கள் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். The Honorable Finance Minister, in paragraph 3 of her speech, dismissed the subject in 10 words. And I'm not exaggerating. Go into the interiors of Dharmapuri or Ramanathapuram. The inflation is much higher. Inflation is a humiliating situation because every family is hit by inflation. I warn this government, and if you don't take inflation seriously, you will be punished more. தேர்தல் முடிந்ததால் தமிழையும் தமிழ்நாட்டையும் பாஜக மறந்துவிட்டதாக திமுக எம்பி என்.ஆர். இளங்கோ மாநிலங்களவையில் விமர்சித்தார்.